இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த நாளை துவங்குகிறோம். 21/2/2026 சனிக்கிழமையான இன்று விஸ்வவாச வருடத்திலே மாசி மாதம் 9ஆம் நாள், வளர்பிறையில் சதுர்த்தி என்கிற 4ஆம் நாள், சாயங்காலம் 2 மணி 12 நிமிஷம் வரைக்கும் இருக்கும். பின் பஞ்சமி வந்துடும். ரேவதி நட்சத்திரம் இன்னைக்கு இருக்கு. மாலை 8 மணி 15 நிமிடம் வரை. பின்பு அசுவனி நட்சத்திரம் வந்துடும். காலையில 7:30 மணில 8:30 மணி வரைக்கும், சாயங்காலம் 4:30 5:30 மணி வரைக்கும் நல்ல நேரங்களும், ராகு காலம் 9:10 1:03 யமகண்டமும் 6:07 குளிகை நேரமும் உண்டு. சூலமானது இன்று கிழக்கு. தயிர் பரிகாரம். கும்ப ராசிக்குள்ளே சூரியனின் இருப்பு 1 நாழிகை 3 நாழிகை 29 வினாழிகள். 6:32 சூரியன் உதயம். ரேவதி நட்சத்திரத்திலே சந்திர பகவான் இருக்கிறதுனாலே பூரம் மற்றும் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் உண்டு. இன்னைக்கு சமத்துவமான நாள். இந்த விவசாயத்துல விதை நழிக்கிறதுக்கெல்லாம் இன்னைக்கு நல்லது. புதுசா வித்தை கத்துக்கிறதெல்லாம் கத்துக்கலாம். உற்சாகம் அளிக்கும் காரியங்கள் நான் செய்யலாம். புதுசா ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கியிருந்தா போட்டு பார்க்கலாம். சதுர்த்தி என்கிற இந்த நாள் இன்னைக்கு வரப்பிரசாதம். கடனை அடைப்பதற்கு மங்களகரமான காரியங்கள் செய்தால் கெடும். இந்த மாதிரி கடனை போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்து கடன் அடைத்தீங்கன்னா கடனும் கெடும். இன்னைக்கு கோச்சாரத்தின்படி சூரியன் புதன் சுக்கிரன் ராகு என்கிற 4 பேரும் சேர்ந்து அமர்ந்து கும்பராசியிலும், சனி சந்திர பகவான் அமர்ந்திருப்பது மீனராசியிலும், மிதுன ராசியிலே குரு வக்கரமாக அமைவதும், கேது சிம்மராசியிலும், செவ்வாய் உச்சமாக அமரக்கூடிய மகர ராசியும் இந்த ராசி அமைகிறது. நாம் தொடர்ந்து ஒரு ராசிக்கும் பலன் பார்க்க போகிறோம். தனுசு ராசி நண்பர்களே, நன்மையான நாள் இன்று. வெற்றியை தரும் நாள். நீங்க எந்த காரியம் செய்யணும்னு யோசிக்கிறீங்களோ அது எல்லாமே 4ஆம் இடம் அப்படிங்கிற மண் மனை வாகன யோகம் வெற்றியாக மாற்றி கொடுக்கும். ரேவதி நட்சத்திரம் என்பது புதனுடைய நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தின் அதிதேவதை சனி பகவான். ஏற்கனவே சனி பகவான் உங்க ராசிக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாரு அந்த 4ஆம் இடத்துல. 2 பேரும் சேர்ந்து வரும்போது 2, 3 என்ற ராசிக்குரியவர் தானே இவர். அதனாலே நன்மைகள் உங்களுக்கு அள்ளி தருவார். கடனை குறைப்பதற்கு வழியும் கொடுத்துறாரு. இன்னைக்கு சதுர்த்தி அப்படிங்கிற இந்த விரதத்தினாலே கடன் குறைப்பதற்கான வாய்ப்பு. கொஞ்சமான கடன் அடைங்க, டெஃபினட்டா கடன் அடைஞ்சு போயிடும். கவலையே பட வேண்டாம். வாழ்க்கையிலே மேலும் மேலும் வெற்றிகளை நீங்கள் என்றும் பெற்ற இறைவனருள் உங்களுக்கு துணை நிற்கும். வாழ்க வளத்துடன்.